கடலூரில் நடிகர் பாலா மற்றும் நடிகை அபர்ணா தாஸ் பங்கேற்ற மொபைல் ஷோரூம் திறப்பு விழாவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கண்ணாடி உடைந்தது. ஷோரூம் திறக்கப்பட்ட நிலையில் சினிமா நட்சத்திரங்களிடம் புகைப்படம் எடுக்க ஏராளமான பொதுமக்கள் திரண்டனர். நெரிசல் காரணமாக கடையில் இருந்த கண்ணாடியும் உடைந்தது. மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. திருச்செங்கோட்டில் விஜய் மற்றும் அருண்ராஜ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட பாத்திரங்கள் கைப்பற்றப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தாவேக தலைவர் விஜய் மற்றும் அருண்ராஜ் படங்களின் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட சுமார் 250 எவர் சில்வர் பாத்திரங்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வரக்கூராம்பட்டி அரசு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டில் பாத்திரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 4 மூட்டைகளில் பாத்திரங்கள் இருந்தது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரையில் குடிநீர் கேட்டு ஏராளமான பெண்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. கீரைத்துறை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வில்லாபுரம் விமான நிலையம் சாலையை மறித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டதாக ஆட்டு வியாபாரியிடம் 54,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலப்பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்த போது வாகனம் ஒன்றை நிறுத்தி ஆய்வு செய்தனர். அப்போது ஆட்டு வியாபாரி நல்லத்தம்பியிடம் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 54,000 ரூபாய் ரொக்கம் இருப்பது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. காரைக்குடியில் ரயிலில் தவறவிட்ட 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 சவரன் நகை, லேப்டாப் உள்ளிட்டவற்றை ரயில்வே காவல்துறையினர் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையை சேர்ந்த பர்வதவர்தினி என்ற பெண் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிவகாசியிலிருந்து திருமங்கலம் சென்றுள்ளார். ரயிலில் இருந்து இறங்கும் போது அவர் லேப்டாப் பையை தவறவிட்டதை அடுத்து புகாரின் பேரில் காரைக்குடி ரயில்வே காவல்துறையினர் மீட்டுக் கொடுத்தனர். குளித்தலை அருகே லாலாப்பேட்டையில் மத்திய துணை ராணுவப் படை மற்றும் அதிரடிப்படை காவலர்கள் கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக நடைபெற்ற இந்த கொடி அணிவகுப்பு பேரணியை டிஎஸ்பி செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயில் தாக்குதலால் அவரை செடிகளில் அழுகை நோய் தாக்கி உள்ளது. அவரைக்காய் ஊடுபயிராக பெயரிடப்பட்டு அறுவடை காலம் தொடங்கியிருக்கக்கூடிய வேளையில் வெயில் தாக்கம் அதிகரித்து செடிகள் கருகுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு எழுத்தாளர் தமிழ் செல்வன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை பூர்வீகமாக கொண்ட தமிழ்ச்செல்வன் வெயிலோடு போய், வாளின் தனிமை உள்ளிட்ட பல்வேறு சிறுகதைகள் மற்றும் கட்டுரைகளை எழுதியுள்ளார். திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் பிரதான தொழிலான பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான நூல் விலை கிலோவிற்கு 7 ரூபாய் உயர்த்தப்படுவதாக நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. சர்வதேச போர்ச்சூழலால் ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திடீர் விலை உயர்வு திருப்பூரின் ஆடை உற்பத்தி துறையை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கியிருக்கிறது. பாலிபேக்குங்கிறது எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு இதுதான். இந்த நூலை ரெடி பண்ணி பேக் பண்ணி கடைசியாக அதில் தான் ஃபினிஷிங்காக அனுப்புவாங்க. அது உட்பட எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த நூல் விலை கண்டிப்பாக அதிகம் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் ஆயிருக்குது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி குடிநீர் நிலையம் திறக்கப்பட்டதாக பாஜக புகார் தெரிவித்த நிலையில் திமுக நிர்வாகிகளுடன் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. மோதலை கட்டுப்படுத்த முயன்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பாஜக மாவட்ட தலைவர் தள்ளிவிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. நேபாளத்தில் ஆன்மீக சுற்றுலாவின் போது ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடல்கள் இன்று தாயகம் கொண்டுவரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி மற்றும் தேவகோட்டையைச் சேர்ந்த பக்தர்களில் 5 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் சித்வான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இந்நிலையில் இந்திய தூதரகம் மூலம் உடல்களை சொந்த ஊர் கொண்டு வரவும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு உதவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் வனப்பரப்பை அதிகரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்ட வனச்சரகம் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசனூர் காடுகளில் கடப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. திருபுவனம் ஏனாதி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு காடுகளின் முக்கியத்துவத்தை நேரில் அறிந்தனர். சுற்றுச்சூழல் சமநிலை, மரக்கன்று உற்பத்தி மற்றும் காடுகளை பாதுகாக்கும் முறைகள் குறித்து வனத்துறையினரும் பேராசிரியர்களும் மாணவர்களுக்கு விளக்கமளித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட 3 கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின பெண்கள் உதகையில் ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டனர். 2006 வன உரிமை சட்டப்படி தங்கள் நிலங்களுக்கு அங்கீகாரம் வழங்க வனத்துறை அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் கோரிக்கை மனுவை புகார் பெட்டியில் அளித்துச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. உடுமலையைச் சேர்ந்த குடும்பத்தினர் அறுவை சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு இந்த பணத்தை எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகளிடம் மருத்துவ செலவுக்காகவே கொண்டு செல்கிறோம் என இளம்பெண் கண்ணீர் மல்க மன்றாடினார். மருத்துவ ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் பணம் திரும்ப வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரிண்ட் அவுட் எடுத்து வாங்க, எடுத்து வந்துட்டு